வாழ்க, நலமுடன் வாழ்க, ஆயுட்காலம் வரை நலமுடன் வாழ்க. நல்ல அறிவுரைகள் கேட்டு உடலின் ஆரோக்கியம் கூட்டு, உள்ளவரை ஆனந்தமாய் வாழ்ந்து காட்டு. அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன். இந்த பகுதியில் அல்சருக்கு டேரட் கார்டு மூலமாக என்ன மாதிரியான சொல்யூஷன் நமக்கு கிடைக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாம். டேரட் கார்டு நிறைய பேருக்கு இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். டேரட் கார்டுங்கிறது எஜிப்தியன் முறை. ஈஜிப்டில் இதை பயன்படுத்தியிருக்காங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இதற்கான விஷயங்கள் நடைபெற்று வந்தது. அதுக்கடுத்தது யூதர்கள் பயன்படுத்தினாங்க. அவங்க உலகத்துக்கு இதை வெளிப்படையாக கொண்டு வந்தாங்க. 19வது நூற்றாண்டில் ஏஇ ஒயிட் அப்படிங்கிறவர் இன்னும் அதை மக்களுக்கு எளிமையாக அதை பயன்படுத்துகிற அளவுக்கு 78 கார்டாக இதை வடிவமைச்சிருக்காரு. இந்த டேரட் கார்டில் இருக்கிற சிம்பிள்ஸு, கலர்ஸு, இது எல்லாமே நமக்கு சில குறியீடுகளாக தகவலை சொல்லுது. நமக்கு என்ன கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி இது ஒரு ஆருட முறை, ஜோதிட முறையில் இது ஒரு விதமான வெரைட்டி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிரசன்ன முறைன்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். இது எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா, ஆன்மீக உயர்வுக்கு பயன்படுத்துவாங்க, மருத்துவ ரீதியாக பயன்படுத்துவாங்க, ஜோதிடத்திற்கு பயன்படுத்துவாங்க, எதிர்காலத்தை கணிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க, கடவுள்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கும் இதை பயன்படுத்துவாங்க. இப்போ நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம்னா, அல்சர் பிரச்சனைக்கு டேரட் கார்டு என்ன சொல்லுது, என்ன மாதிரியான சொல்யூஷனை நமக்கு கொடுக்குதுங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். இது 3 கார்டு டெக்னிக் அப்படி ஒரு முறையில் இதை அனலைஸ் பண்ண போகிறோம். என்னென்னா, அது கரண்ட் சுச்சுவேஷனாக அல்சருக்கு என்ன இருக்குது, அதுக்கான அப்சக்கிள் எது, அதுக்கு என்ன சொல்யூஷன். இந்த அல்சரை 3 விதமாக டேரட் கார்டில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் டேரட் கார்டு. டேரட் கார்டை எப்போவுமே ஒரு க்ரீன் கலர் வெல்வெட்டு இல்லை ரெட் கலர் வெல்வெட்டில் அது மேலே பயன்படுத்துறது தான் சிறப்பு. கார்டு எடுக்கும்போது நம்ம கிளன்சிங் பண்ணும். ஜஸ்ட் 3 முறை டேப் பண்ண போதும். அதே மாதிரி 3 வாட்டி ஊதணும். இதெல்லாம் டேரட் கார்டை கிளன்சிங் பண்ணுற மெத்தட். இப்போ டேரட் கார்டு எடுத்த பிறகு எதுக்காக நம்ம பார்க்க போகிறோமோ அதை நினச்சி ஷஃபுல் பண்ணணும். இப்போ அல்சரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி ஷஃபுல் பண்ணணும். மெதுவாக கூட பண்ணிக்கலாம். 3 முறை ஷஃபுல் பண்ணணும். இந்த மாதிரி ஷஃபுல் பண்ண தான் கார்டு கரெக்டான கார்டு நமக்கு கிடைக்கும். 2 முறை பண்ணியாச்சு. அடுத்தது 3வது முறை. ஸோ ஷஃபுல் பண்ணியாச்சு. ஷஃபுல் பண்ண பிறகு அந்த விரிப்பில் ஒரு கார்னரில் நம்ம வைக்கணும். ஸோ இப்படி வச்ச பிறகு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா, ப்ரேயர் பண்ணணும். ஸோ இது எல்லாமே பிரபஞ்சம் நமக்கு டேரட் கார்டு மூலமாக சொல்லக்கூடிய தகவல்கள். அப்போ பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும். எல்லாம் வல்ல இறையருள் துணை இருக்கட்டும், குரு வாழ்க குருவே துணை. ஸோ அல்சருக்கு உண்டான சொல்யூஷன் டேரட் கார்டு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ டேரட் கார்டை நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும் சி ஷேப்பில். டேரட் கார்டு பார்க்கும்போது நம்ம மனதளவில் ரிலாக்ஸாக இருக்கும். கோபம், கவலை, துக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது. மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும். அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக வரும். இந்த மாதிரி சி ஷேப்பில் இந்த 78 கார்டை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது செலெக்ஷன். செலக்ட் பண்ணும்போது கைகளை லெஃப்ட் ஹேண்டை பயன்படுத்துகிறோம். அது ரொம்ப க்ளோஸாக நம்ம கொண்டு போகணும். மெதுவாக அதை நம்ம நகர்த்திட்டு வரணும். கார்டுக்கு ஒரு மேக்னெட்டிக் வேவ்ஸ் நம்ம கைகளுக்கு நம்ம ஃபீல் ஆகும். முன்னாடி பின்னாடி நகர்த்தி பார்க்கணும். அப்போ குறிப்பிட்ட சில கார்டு நமக்கு ஒரு விறுவிறுன்னு இருக்கும் அந்த ஃபிங்கரில். ஸோ இந்த கார்டு அந்த மாதிரி இருக்கு. அப்போ நம்ம செலக்ட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு கார்டு செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த 2 கார்டு செலக்ட் பண்ணணும். திருப்பி முதல்ல இருந்து தான் கார்டை சூஸ் பண்ணணும். ஸ்லோவாக கைகளை அப்படி எடுத்துகிட்டு போகணும். ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகும்போது சில இடங்களில் நமக்கு அந்த ஒரு ஃபீல் தெரியும்.
விறுவிறுன்னு ஒரு ஃபீல் வரும். ரொம்ப பொறுமையாக நம்ம போகணும். அப்போ தான் நமக்கு தேவையான கார்டை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ண முடியும். இந்த கார்டில் அந்த ஃபீல் வந்து வந்துச்சு. அப்போ அந்த கார்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணி இப்போ 3வது கார்டு. இப்போ ஒவ்வொரு கார்டு செலக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்லேருந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு வரணும். ரொம்ப நிதானமாக கைகளை அசைச்சு கொண்டு போகணும். பொறுமையாக கொண்டு போகணும் கைகளை. டைம் எடுத்தாலும் நம்ம நிதானமாக தான் போகணும். அப்போ தான் கரெக்டான கார்டு வந்து நமக்கு கிடைக்கும். கைகளை முன்னும் பின்னும் நகர்த்தி பார்க்கணும். அந்த ஃபீல் வந்து நல்லபடியாக பார்க்கணும். அந்த ஃபீல் வந்த கார்டை நம்ம கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இப்போ 3 கார்டு வந்து அல்சர் பிரச்சனைக்கு நம்ம எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு கார்டு வந்து கரண்ட் சிச்சுவேஷன். அதுக்கு வந்து 7 வாட்கள் தலைக்குதாக வருது. கார்டை பொறுத்த வரைக்கும் நேராக வரும்போது ஒரு பலன், தலைக்குதாக வரும்போது ஒரு பலன். அப்போது அதுக்கான தடைகள் என்ன? ஏஸ் ஆஃப் வேன்ஸ் அப்படின்னு ஒரு கார்டு வந்திருக்கு. அதுக்கான சொல்யூஷன் என்ன? கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து தலைக்குதாக வந்திருக்கு. இப்போ இந்த கார்டை பற்றி ஒவ்வொன்றத்தையும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ டேரட் கார்டில் அல்சருக்கு கரண்ட் சிச்சுவேஷனுக்கு என்ன இது வந்திருக்குன்னா 7 வால்கள். இதுதான் அந்த கார்டோட கண்டென்ட்டு. இதில் என்ன விஷயங்கள் இருக்குன்னா, அதில் வந்து ஒருத்தன் வந்து சிவப்புக்குள்ளா வந்து அணிஞ்சிக்கிட்டு இருக்கான். பின்னாடி வந்து ஒரு இராணுவ முகாம் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு 5 வாளை வந்து அந்த இராணுவ முகாமுக்கு தெரியாமல் அவன் எடுத்துகிட்டு ஓடுறான். பின்னாடி 2 வாள்கள் வந்து சொருகப்பட்டிருக்கு. மொத்தம் 7 வாள்கள். இந்த 7ங்கிறது ஜாதக அமைப்பில் வந்து சூழ்நிலை. ஸோ இது தலைக்குதாக இருந்ததால் சாதகமான சூழ்நிலை வந்து இல்லை. இன்னொன்று அலட்சியம் யாருமே வந்து அவனை பார்க்கல. இந்த இராணுவ முகாமில் இவன் எடுத்துகிட்டு ஓடுறத யாருமே பார்க்கல. அப்போது அல்சர் பேஷண்ட்டுக்கு என்னென்னா, தான் செய்யக்கூடிய தவறை வந்து மற்றவங்க யாருமே பார்க்கலங்கிற ஒரு எண்ணம். என்ன மாதிரியான காரணங்கள் அல்சர் வரத்துக்கு? சரியான நேரத்தில் வந்து சாப்பிட்றது கிடையாது, மன அழுத்தம். என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அல்சரில் பாதிக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த கார்டு என்ன சொல்லுதுன்னா தலைக்குதான் வந்திருக்கு. அப்போ ஆற்றல் வந்து தேக்க நிலை, ஏமாற்றும் மனநிலை, ஏதாவது மற்றவங்களை ஏமாற்றுறது இல்லை தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறது, இந்த மாதிரி ஒரு மனநிலை வந்து அல்சரை கொண்டு வருது. நேர்மை இல்லாமல் இருக்கிறது. தன்னோட நண்பர்களுக்கு உறவுகளுக்கு நேர்மை இல்லாமல் இருக்கும் போதும் இந்த அல்சர் பிரச்சனை வருங்கிறதுக்கான கரண்ட் சிச்சுவேஷனாக சொல்ல வருவது தான் இந்த 7 வாள்கள் கொண்ட கார்டு. இப்போ அடுத்தது கரண்ட் சிச்சுவேஷன் வந்து என்ன நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக வந்து ஏஸ் ஆஃப் வேன்ஸ் அப்படின்னு ஒரு கார்டு. இது வந்து என்ன தடை அல்சருக்கு உண்டானதை சொல்ல போகுது. அதை பற்றி இப்போ டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ அல்சர் பிரச்சனைக்கு தடையாக ஏற்படக்கூடிய விஷயங்கள் டேரட் கார்டு மூலமாக ஏஸ் ஆஃப் வேன்ஸ் அப்படின்னு ஒரு கார்டு. அதாவது முதல் செங்கோல், அதான் கார்டோட டைட்டில். இந்த கார்டு வந்து நமக்கு நேராக வந்திருக்கு. இந்த கார்டில் என்ன இருக்குன்னா, ஒரு வானத்துக்கு பக்கத்தில் பார்த்தா மேகத்துலேருந்து ஒரு கை வருது. அது வந்து ஒரு செங்கோல் வச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது இறை சக்தி வந்து நமக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்குது. ஆனால் அந்த வாய்ப்பை வந்து ஏற்றுக்காத அளவு உங்கள் மனநிலை இருக்குங்கிறத தடையாக காட்டுது. எல்லா விதமான சூழ்நிலைகள் நல்லா தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து அதை தவற விட்டுறீங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து தெளிவில்லாத தன்மை, குழப்பமான மனநிலை, தவறான உணவு பழக்கம், அதிகமாக காரம் புளி எடுக்கிறது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தடையாக இருக்குது. உங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து கண்டிப்பாக மாற்றணும். கண்டிப்பாக மாற்றினீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் எந்த மாதிரி கார்டு தடையாக இருக்குது. தெய்வீக சக்தியே வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படுது, செங்கோலாக அதை வந்து கொடுக்கப்படுது. ஆனால் என்ன ஆகுது பார்த்தோம்னா, அதை சரியாக நீங்கள் பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க.
இந்த செங்கோல் பார்த்தீங்கன்னா இது இலைகள் இருக்கு, அந்த இலைகள் 8 இலைகள் மட்டும் கீழே உதிருது. 8ங்கிறது சனியோட நம்பர். அப்ப சனியோட கிரகம் தாக்கத்தாலும் அல்சர் வந்து வருது. அப்ப சனியின் தாக்கம் இல்லாத அளவுக்கு நமக்கு அதுக்கு உண்டான செயல்முறைகள் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்னொன்று, சனி தடையை உண்டாக்குனாலும் அது மனப்பக்குவத்துக்காக நம்ம ஏற்றுக்கணும். மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறது தேவையே இல்லை. ஏன்னா இந்த மன அழுத்தம் என்ன பண்ணுது, அல்சரை வந்து உண்டாக்குது. அப்போ நமக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாமே நமக்கு ஒரு டெஸ்ட்டு, அதை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கணும். அந்த ஈஸியாக எடுத்துக்கிட்டோன்னா கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லபடியாக நமக்கு வந்து சேரும். இதுதான் வந்து அல்சருக்கு உண்டான தடைகளாக இந்த ஏஸ் ஆஃப் வேண்ட் அப்படின்னு ஒரு கார்டு வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த அல்சருக்கு என்ன சொல்யூஷன், அதுக்கு வரக்கூடிய கார்டு பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், அரசனின் வால். இதுதான் இந்த சொல்யூஷனாக வந்திருக்கு. இது வந்து தலைக்கு தான் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்கலாம். அல்சர் பிரச்சனைக்கு தீர்வாக நமக்கு வந்திருக்க கார்டு கிங் ஆஃப் ஸ்வார்ட், அரசனின் வால். இந்த கார்டு நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு அரசன் வந்து சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் கையில் ஒரு வால் வந்து மேல் நோக்கி இருக்கு. அது நீல அங்கி அவன் உட்கார்ந்துருக்காது. அதை வந்து நீல அங்கி வந்து அந்த நீலம்ங்கிற கலர் வந்து ஆன்மீக உணர்வை வந்து குறிக்கக்கூடியது. இந்த சிம்மாசனத்தில் சில உருவங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து சந்திரன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சி. பின்னாடி வானம் வந்து தெளிவாக இருக்கு. பறவைகள் வந்து பறக்குது. அதாவது சுதந்திர மனப்பான்மை அந்த அல்சர் பேஷண்ட்டுக்கு தேவைங்கிறத பற்றி சொல்ல வருது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவன் வந்து அந்த வால்ங்கிறது பஞ்சபூத தத்துவத்தில் காற்று பூதத்தை குறிக்கக்கூடியது. அப்போ காற்று பூதத்தை வந்து நம்ம சரி பண்ணணும். சரி பண்ணால் இந்த அல்சர் பிரச்சனை வந்து சரியாகும். காற்று பூதம் உடம்புல என்னவா இருக்குன்னு பார்த்தோன்னா லங்ஸு, லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸோ லங்ஸு பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான பிராணயாமம் பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள், நாடி சுத்தி பிராணயாமம் அது எல்லாமே வந்து பண்ணணும். மோஷன் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும். அல்சருக்கு இந்த 2 ஆர்கனை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணாவே இந்த அல்சர் பிரச்சனை வந்து வெளியே வரலாம். இன்னொன்று, இந்த விஷயம் தலைக்கு தான் வந்ததால் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, அனுபவம் இல்லை. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து எடுத்து செய்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி அதுக்கு நல்லா ட்ரைனிங் ஆகிட்டு அந்த விஷயத்த வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்புகள் கிடைக்குது சொல்லி அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அனுபவம் இல்லாமல் போகும்போது அப்போது கேள்வி கேட்பாங்கல்ல, இந்த வேலையை ஏன் இப்படி வந்து தப்பாக பண்ணுறேன், அது உங்களால் ஏற்றுக்க முடியல. அது கூட மன அழுத்தம் இந்த மாதிரி அல்சர் பிரச்சனையாக வருது. இன்னொரு விஷயம், இந்த கார்டு என்ன சொல்ல வருதுன்னா, மற்றவங்களை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்காது. அந்த மனோபாவம் கண்டிப்பாக அல்சர் பேஷண்ட்டுக்கு அதை கண்டிப்பாக எடுக்கணும். அது உங்களோட நோயோட தீவிரத்தை வந்து அதிகப்படுத்துது. அப்போ அதில் வந்து கவனமாக இருக்கணும். ஸோ நம்ம தேவையில்லாத விஷயங்களை வந்து தலையிடக்கூடாது. மற்றவங்களையும் வந்து அதிகார துஷ்பிரயோகம் அதை பண்ணி அவங்கள வந்து அடிமைத்தனத்துக்கு நம்ம வச்சிருக்க கூடாது. அதுதான் வந்து அரசனின் கையில் இருக்க வால் வந்து தலைக்கு தான் வருது. அப்போது இந்த நிர்வாகத்தை வந்து நம்ம சமரசம் இல்லாமல் சமத்துவமாக நம்ம பண்ணணும். அப்படி பண்ணால் அல்சர் பிரச்சனை வந்து வராது. இல்லை என்கிட்ட அதிகாரம் இருக்குது, என்கிட்ட பவர் இருக்குது, அதை வச்சு மற்றவங்கள வந்து நான் வந்து அடிமையாக வைப்பேன், அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் செயல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அல்சர் பிரச்சனை வருங்கிறத வந்து ரொம்ப ஆணித்தரமாக இந்த அரசனின் வால்ங்கிற கார்டை வந்து நமக்கு சொல்ல வருது. ஸோ மனசை வந்து தூய்மைப்படுத்துங்க. தூய்மைப்படுத்துறது என்னன்னா, மனசில் இருக்க பொறாமை, சூழ்ச்சி, பொய் பேசுறது, மற்றவங்களை வந்து காழ்ப்புணர்ச்சியோடு அணுகிறது, இது எல்லாமே வந்து நீக்கணும். இதெல்லாம் நீக்கினாவே அல்சர் பிரச்சனை வந்து சரியாயிடும்ங்கிறத சொல்ல வர்றதுக்கான கார்டு தான் இந்த அரசனின் வால். ஸோ இப்போது 3 விஷயத்தையும் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம டோட்டலாக நம்ம என்ன பார்க்கலாங்கிறத வந்து நம்ம பேசலாம். இப்போ டேரட் கார்டில் அல்சரை பற்றி அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து 7 ஸ்வார்ட்ஸ். அது என்ன சொல்லுது? அலட்சியம். கரண்ட் சிச்சுவேஷன் அதுதான். அலட்சியத்தின் காரணமாக தான் வந்து இந்த அல்சரோட பிரச்சனை வந்து இருக்குது. தவறான உணவு பழக்கம், சரியான நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறது, அதிகப்படியான உப்பு, புளி, காரம் சேர்த்துக்கிறது, நம்ம உடம்புக்கு என்ன ஆகிட போகுதுங்கிற அலட்சியம் வந்து மிக அடிப்படையான விஷயமா கரண்ட் சிச்சுவேஷனாக அல்சருக்கு வந்திருக்கு. அப்போது அதுக்கான தடை என்னன்னா ஏஸ் ஆஃப் வேண்ட்.
அது முதல் செங்கோல். அது என்னன்னா, அது புதிய முயற்சிகளை வந்து ஈடுபடுறாங்க. அனுபவமின்மையால் புதிய விஷயங்களை வந்து தொடங்கி செய்யும் போது அது சரியாக வரலை. அப்படி வரலைங்கிற போது அந்த நெருப்பு தத்துவம் வந்து ரொம்ப ஆக்டிவேட் ஆகிடுது. அதனால் வரக்கூடிய பாதிப்பு தான் அல்சருங்கிறத சொல்லக்கூடியதான் ஏஸ் ஆஃப் வேண்ட்ஸுங்கிற கார்டு. அதுக்கான சொல்யூஷன் என்னன்னா, கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், அரசனின் வால் வந்திருக்கு. அப்படின்னா ஜென்டில் அப்ரோச். எல்லா மனுஷங்களையும் நம்ம வந்து ரொம்ப நல்லிணக்கத்தோடு அணுகணும். ஜென்டில் அப்ரோச் இருக்கணும். யாரையும் நம்மளுக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்கள வந்து டாமினேட் பண்ணாமல் இருக்கணும். ஸோ டாமினேட் பண்ணாமல் இருந்தாவே இந்த நம்ம அல்சர் பிரச்சனை சரியாயிடும்ங்கிற சொல்லக்கூடிய கருத்து தான் இந்த டேரட் கார்டு வந்து நமக்கு சொல்லப்படுது. இனி அடுத்த டிசீஸ்க்கு டேரட் கார்டில் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணிங்களாங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இது வந்து பொதுவான பலன் தான். ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவங்க டிசீஸ்க்கு என்ன காரணங்கிறது மாறுபடும். அதை நீங்கள் நேரடியாக எனக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாம். நன்றி, வணக்கம். Thank you.